வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து நம்ம வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே துவைச்சோம். ஃபஸ்ட்டு காலைல ஒரு ஷிஃப்ட்டு துவைச்சி நான் மாடியில் போய் காய போட்டு வந்தாச்சு. செகண்ட் ஷிஃப்ட்டு துவைச்சோம். அது ஃபுல்லாக துணியெல்லாம் இங்கே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா, நான் துவைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 54 மினிட்ஸ் அப்படி காமிச்சு எனக்கு வந்து மிக்ஸ் டெய்லின்னு கொடுத்தேன். கொடுத்ததில் வந்து எனக்கு துணி கலந்து தான் போட்டேன் நான். ட்ரெஸ் நிறைய கலந்து தான் போட்டேன். அதனால் வந்து மிக்ஸ் டெய்லி கொடுத்துருந்தேன். கொடுத்ததில் 54 மினிட்ஸ் வந்து ஓடுனுச்சு. பார்த்திங்கன்னா அழுக்கு போகுமா போகாதுன்னு யோசனையிலே இருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க வாஷிங் மிஷின்லாம் சும்மா கடமைக்கு போட்டு எடுக்கிறது தான், அந்தளவுக்கு அழுக்கெலாம் ஒன்றும் போகாது அப்படிலாம் சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். நான் துவைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுட்லேயே பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரங்களோட ஷர்ட்லாம் கொஞ்சம் உள்ற போட்டிருந்தேன். ஃபுல்லாக போடும்போதே பார்த்திங்கன்னா காலர் அழுக்கு எல்லாமே நிறைய இருந்துச்சு எனக்கு. நான் எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்குன்னு இல்லை, அங்கத்தில் வந்து அழுக்கே இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, அழுக்கெல்லாம் இல்லையே, சரி நல்ல மிஷின் தான். எனக்கே யோசனை வேறு, போட்ட காசு வேஸ்ட்டாக போயிடுமோ, கையாலே துவைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசனை. நானே எங்கள் வீட்டுக்காரங்களும் யோசிச்சுட்டே உட்காந்தோம். துணி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க ஒர்க் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு துவைச்சி எடுத்துட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு போயிருந்துச்சு. 2 பேருக்கும் ஒரே ஹாப்பி. ஓகே, போட்ட 20,000 கிட்ட தான் நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். அது ரேட்டு வந்து வீணாக போல். ஓகே, அவசரத்துக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி, ஏன்னா இப்போ 4 டேஸாக வந்து இந்த மிஷின் வாங்கலாம், துவைச்சிக்கலாம் அப்படியே சேர்த்து வச்சிட்டோம் துணியை. அதனால் 2 ஷிஃப்ட்டாக போடுற மாதிரி ஆகிட்டு எங்களுக்கு. மற்றபடி வந்து ஹாப்பி. ஃபஸ்ட் டே துவைச்சா எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. இதுக்கு வந்து கவரு, அடியில் வைக்கிற அந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பி வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் துவைச்சி பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஃபஸ்ட் டே துவைச்சா எந்த இஷ்யூமே இல்லை, நல்லபடியாக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. டாப் லோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து மிஷின் வந்து ஆடுன்னு சொல்லுவாங்க. துவைக்கிறப்போ வந்து ஸ்பின் பண்ணுறப்போ வந்து மிஷின் ஆடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாரிலாம் ஒன்றும் பிரச்சனையே எனக்கு இல்லை. மிஷின் ஆடவே இல்லை. நானும் பக்கத்தில் வந்து நிற்கிற மாரி இருக்குமோ, சில பேர் மிஷினை பார்த்துருக்கேன். மிஷின் வந்து அந்த துணி புளியறப்போ பார்த்திங்கன்னா ஆடும், வேகமாக ஆடும். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஆடவே இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லை, கொஞ்சம் கூட ஆடவே இல்லை. அப்படியே தான் இருந்துச்சு அந்த மிஷினு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு எங்களுக்கு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் வந்து கிளாத் எடுக்கிறப்ப சில மிஷினில் பார்த்திங்கன்னா சிக்கிட்டு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு மிஷின் உங்கள் நேரம் தான் எடுக்கிறேன், சிக்கெல்லாம் இல்லை, எனக்கு ஃப்ரீயாகவே வருது எனக்கு. அந்த மாதிரி சில மிஷினில் இந்தமாரி ஆகி நான் பார்த்துருக்கேன். துணி துவைச்சி எடுக்கிறப்ப கிளாத் எடுக்கும்போது அந்த இஷ்யூமே இதில் இல்லை. பர்ஃபெக்டான மிஷின். ஒரு 5 or 10 டைம்ஸ் துவைச்சிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க புது மிஷின் அப்படி தான் இருக்கும், போக தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம்.